கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை என்னவென்றால், யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் மனசுல நினச்சி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் கவலையே படாதீங்க. ஏசப்பா சகலத்தையும் செய்வாருங்க. நம்ம எது வேணாலும் நினச்சிருக்கலாம். இன்றைக்கி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது ஆண்டவருக்கும் தெரியும். ஏன்னா இது நடக்க போகுது என்பதை முன்கூட்டியே அறிந்து வைத்த தேவன். அதே போல் அதை எப்படி சரி செய்யலாம்னு அவர் நினைத்து வச்சுருப்பாருங்க. அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அவர் சகலத்தையும் செய்வார். அவர் நினச்சா எதையும் செய்ய முடியும். நம்ம நினைக்கலாம், இது பெரிய காரியமாச்சே, அவர்னால முடியுமா என்று சொல்லி. நிச்சயமாக செய்வாருங்க. இது பெரிய காரியம், என்னால் செய்ய முடியாது அவர் என்னைக்கும் சொன்னதில்லை. எல்லாம் அவர்னால செய்ய முடியும். அவர் நம்ம சர்வலோக அதிபதிங்க. நம்மளை படைச்ச தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. அதனால் பயப்படாதீங்க. என்றென்றைக்கும் ஆண்டவரை நேசியுங்க, துதியுங்க. அவரை என்றைக்கும் கைவிடாதீங்க. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். காத்திருக்கிறாருங்க உங்களை நோக்கி. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க. ஆமேன். ஸ்தோத்திரம்.